ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எக் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்து வச்சு தொளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முட்டையும் வேக போட்டு 3 முட்டை இருந்தது எடுத்து வேக போட்டு வச்சுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எப்பயும் போல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு மிளகா போடுறதும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டாரு, அதனால் மிளகா போடாமலே அந்த பொடியிலேயே எல்லா காரமும் வர மாதிரி இருக்குது. அதனால் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி வெங்காயம் வதங்கறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் சேர்க்கணும். கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கறி மசாலா போடணும் போட்டுக்கலாம், இல்லை சிக்கன் மசாலா போட்டுக்கலாம், இல்லை முட்டை மசாலா பொடியே இருக்கிறதுனால அதை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த முட்டையை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டா எக் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஸோ மச். வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டாட்டா. எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.